என்று சொன்னது போல அந்த பணத்தை செலவழிப்பதற்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. இந்த அன்பான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை யாராலையும் மறுக்க முடியாது. மக்களுடைய பணம் சரியாக செலவழிக்கப்படுகிறதா என்று கேட்டால் ஓர் அளவு அதில் நாங்கள் திருப்தி கண்டாலும் கூட ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்கிறது. திருமணம் என்று சொல்லி வந்தால், நிக்காஹ் என்று சொல்லி வந்தால், மக்களுடைய பணத்தை செலவழிப்பதில் மக்கள் அவர்களுக்கே அவர்கள் கண்ட்ரோல் இல்லை. பணம் செலவழிக்கப்படுகிறது. ஒரு கல்யாண கார்டு வருகிறது, 250 ரூபாய் காஸ்ட். நான் கதை சொல்லல, உண்மையை சொல்லுகிறேன். ஒரு கல்யாண கார்டு வருகிறது, 250 ரூபாய் காஸ்ட். ஒரு சாப்பாடு வைக்கப்படுகிறது, ஒரு தலைக்கு 3000 ரூபாய் செலவு. கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். இந்த பணம் எங்களை வந்துச்சு, இந்த பணத்துக்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் வகை சொல்ல வேண்டும். இந்த பணத்தை செலவழிக்கிறீங்க, அல்லாஹ்விடத்தில் வகை சொல்ல வேண்டும். நான் சொல்லல நீங்க சிக்கன கல்யாணம் செய்யுங்கோ. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அன்பான சொல்றேன், குடும்பத்தை கூப்பிடுங்கோ, பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிடுங்கோ, ஊர்ல உள்ள ஏழைகளை கூப்பிடுங்கோ, கூப்பிட்டு நிக்காஹ் செய்யுங்கோ. இந்த நிக்காஹ்ல வழக்கத்து இருக்குது. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் வந்திருக்குது, பள்ளியில வச்சுக்கோ நிக்காஹ, நல்ல உலமாக்கள் வர வேண்டும், நல்ல சமையல் நிக்காஹ் நடக்கட்டும். அதுக்கு மேல ஒரு பழக்கம் வந்திருக்குது, இது பிதாத், இது இஸ்லாத்தில இல்ல, இதுக்கு எந்த சிறப்பும் இல்ல. இன்னைக்கு என்ன தெரியுமா செய்றாங்க? எங்களை நிக்காஹ் நாங்க காபத்துல்லா வச்சுக்கொள்வோம். என்ன காபத்துல்லாவுல மக்காவுக்கு போறாங்க நிக்காஹ் செய்றதுக்கு. இது மார்க்கத்தில் இல்லாத காரியம். இது இதை யாரும் சுன்னத்தன்னு கருத வேண்டாம், இதை யாரும் இபாதத்தன்னு கருத வேண்டாம். நிக்காஹ் செய்வதற்காக வேண்டி மாப்பிள்ளை பாட்டேன் பொண்ணொட்டு பாட்டேன் சென்று நாங்க போறோம். ரவுலா ஷரீஃபுக்கு பக்கத்துல வெள்ள காப்பட்ல நிக்காஹ் செய்ய போறோம். எந்த சிறப்பும் இல்ல, எந்த இதுவும் இல்ல. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் தெரியுமா அப்படி சொல்லுகிறேன்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ்ல பரக்கத்துக்கு 2 காரணம் சொல்லியிருக்கிறாங்க. நிக்காஹ்ல பரக்கத்துக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், பள்ளியில வச்சு பரக்கத்தை கொண்டு வருவோம். நாங்க பார்க்கிறோம், உலமாக்களை குழந்தை வச்சு பரக்கத்தை கொண்டு வருவோம். நாங்க பார்க்கிறோம், இந்த மாதத்தில வச்சு பரக்கத்தை கொண்டு வருவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிக்காஹ்ல பரக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? அன்பான சகோதரர்களே, செய்து பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். செய்து காட்டுங்கள், சுவர்க்கத்தில் வாழ்வதை போல வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமமுன் நிக்காஹி பரக்கத்தன். எந்த நிக்காஹ்ல தெரியுமா பரக்கத்து இருக்குது? ஐஸருஹுன்ன முஊனத்தன். எந்த நிக்காஹ்ல செலவு குறையுமோ அந்த நிக்காஹ் பரக்கத்தான நிக்காஹ். எந்த நிக்காஹ்ல செலவு குறையுமோ, எந்த நிக்காஹ்ல செலவு குறைக்கப்படுது, செலவில்லாமல் செலவு குறைக்கப்படுகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் நிக்காஹ் செய்யும் பொழுது என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சா நிக்காஹ் செஞ்சாங்க. என் வீட்டுல என் வாப்பா என்ன உடுப்பாட்டி வச்சிருந்தாரு. ஒரு உடுப்பால பொன் உடுப்பாட்டி இருந்தா, அந்த பொன் உடுத்த உடுப்பு இருக்கிறது. இத மதீனா முனவ்வராவுல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உடுத்து பார்த்திருக்கிறாங்க. ஒரு பொன் உடுப்பு இன்னைக்கு டாக்டருக்கு தைச்ச உடுப்பு தங்கச்சி கொடுக்க முடியாது, தங்கச்சிக்கு தைச்ச உடுப்ப டாக்டர் கொடுக்க முடியாது. அந்த உடுப்ப வாங்குறதுக்கு ஒரு செலவு, அந்த உடுப்பாட்ட இன்னும் ஒரு செலவு. சில வாப்ப ஃபத்வா கேட்கிறாங்க, சில வாப்ப ஃபத்வா கேட்கிறாங்க. அன்பான சகோதரே, இன்றைக்கு டிவோர்ஸ் ரேட் ஹை, அன்கம்ஃபர்டபிள் லைஃப், பிரச்சனையான வாழ்க்கை. நிக்காஹ்ல போறா, 2 நாள்ல திரும்பி வாரா. ஏன் காரணம்? அன்பான சகோதரே, ஒரு வாப்ப கேட்கிறாரு, ஃபத்வா கேட்கிறாரு, எனக்கு ஒரு பிரச்சனை, என் மவளை உடுப்பாட்ட வராங்க 2 மணிக்கு, 6 மணிக்கு நான் அனுப்பணும் ஹோட்டலுக்கு, என் மவளுக்கு அசரு தொழுகையை ஜம்மு செய்யலாம்னு வாப்ப கேட்கிறாரு. இப்படிப்பட்ட வாப்பா இருக்கும் பொழுது இந்த 2 பேருக்கும் இந்த தாம்பத்திய உணவில் நிம்மதி கிடைக்குமா? உள்ளத்தில் நீங்க கை வச்சு கட்டு பாருங்க. நான் கேட்கிற கேள்வி என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் ஜினா பெருகும், நிக்காஹ் குறையும். இதுக்கு ஒரு காரணம், நாங்கள் ஒரு காரணம் தான். ஏனென்று சொன்னா 2000 ரூபாய் பணம் இருந்தால் ஜினா செய்யலாம், ஆனா 2 லட்சம் ரூபாய் இல்லாம நிக்காஹ் செய்ய முடியாது. 2 லட்சம் ரூபாய் இருந்தால் இல்லாம நிக்காஹ் செய்ய முடியாது. நிக்காஹ் என்று சொன்னால் வலிமா, நிக்காஹ் என்று சொன்னால் உடுப்பு, நிக்காஹ் என்று சொன்னால் ஃபங்க்ஷன், நிக்காஹ் என்று சொன்னால் எல்லாம் வரணும். ஆனா ஜினா செய்யணுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, எந்த அல்லாஹ்விடம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா
இந்த உம்மத்து ஒரு நாளும் அழிக்கப்பட மாட்டாது. இந்த உம்மத்து பேர் தலை நிமிர்ந்து நிற்பாங்க. எது வரைக்கும் தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு பொம்புடைய ஒரு பெண்ணை பார்ப்பாரு. ஒரு பெண்ணை கண்டா அவனுக்கு ஆசை வரும். இவளோட எப்படி ஒரு நாள் கழிக்க முடியும்? இந்த ஆசையில என்ன செய்வான் தெரியுமா? எப்படி சரி அதை அடைய பார்ப்பான். சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த காலம் வந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த உம்மத்தில் உள்ள நல்ல மக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், முத்தகீன்கள் யாரு தெரியுமா? அன்பான சகோதரர்களே, அவங்க சொல்லுவாங்க, இது ஏண்ட கதை அல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய கதை, இது நபியுடைய கதை அல்ல, இது வஹீயுடைய உண்மையான புத்தி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கட்டத்துல ஏண்ட உம்மத்தில் உள்ள நல்ல மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, எங்களை மன்னிச்சுக்கோங்க, நீங்க செய்யற வேலையை செய்யுங்க, கொஞ்சம் மறந்து செய்யுங்களேன், ஒரு பக்கமா போய் செய்யுங்களேன், ஏன் இங்க இதை செய்றீங்க என்று தான் சொல்லுவாங்க. தவிர அவங்களுக்கு கூட கட்ஸ் வராது இதை போய் தடுக்கோடு என்று சொல்லி. இன்றைக்கு இந்த கட்டம் தான் வாப்பக்கும் மகனுக்கும் உள்ள கட்டம். வாப்பக்கும் மகனுக்கும் உள்ள கட்டம். வாப்பா அட்வைஸ் பண்றாரு, நீ செய்யற வேலையை செய், இதை வீட்டுல செய்யாத வெளியே செய்யும்பதாக. அன்பான சண்டையாக சொல்றேன், நான் நடக்கக்கூடிய உண்மைகளை பேசுகிறேன், நடக்கக்கூடிய உண்மைகளை சொல்லுகிறேன். நிக்காகை உடைய செலவை குறையுங்கள். சிம்பிள் நிக்கா. எந்த மகண்ட நிக்காக எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை. எந்த மகண்ட நிக்கா எந்த வசதிக்கு ஏற்படுத்த போது எனக்கு ஏதோ ஒரு 10,000 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு 10,000 ரூபாய் நிக்காக செய்து காட்டுவோம். நாம் எங்களுடைய நிக்கா கை நிட்ட வேண்டிய நிக்காக அல்ல. எங்களுடைய நிக்கா யாசகம் கேட்கக்கூடிய நிக்காக அல்ல. எங்க நிக்கா எனக்கு உள்ள செலவை கொடுத்து செய்ய போறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட யதார்த்தத்தை நமக்கு நசீபாக்குவானாக. ஹலாலான பணத்தை நசீபாக்குவானாக. ஹலாலான முறையில் பணத்தை செலவழிக்க நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித் தருவாயாக. நடந்து முடிந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித் தருவாயாக. எங்களுடைய தொழிலை எங்களுக்கு சாதகமாக்கி வைப்பாயாக, ஹலாலாக்கி வைப்பாயாக, ஹராத்தை பாதுகாப்பாயாக, குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக்கி வைப்பாயாக, ஜினாவை ஒழிச்சிடுவாயாக, நிக்காகை ஹலாலாக்கிடுவாயாக, நிக்காகை பரச்சிடுவாயாக, நிக்காவுடைய வாழ்க்கையை மக்கள் நசீபாக்குவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الحمد لله على من لا تخالف